ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஏன் இந்த கல்யாண வீட்டில் வெஜ்ஜே போடுறாங்க, நான்வெஜ்ஜே போட மாட்டாங்க? அடிப்பா இருப்பா. வணக்கம் ப்ரோ. யார் யார் நீ? காலையிலங்க சொல்கிறேன். காலையிலையா சும்மா ஒருத்தர் உட்காரத்துக்கே சேர் இல்லையா, 2 சேரை போட்டு உட்காரு. அதாவது உங்கள் பேர் என்ன? என் பேர் இருக்கட்டும். என்ன ஃபீல் பண்ணீங்க அதை சொல்லுங்க. என் பேர் உலகமே சொல்ல போகுது நாளைக்கு. இந்த கல்யாண வீட்டில் ஏன் வெஜ்ஜாவே போடுறாங்க? ஏன் அவங்க நினச்சா நான்வெஜ் போடலாம்ல? நான்வெஜ் போடலாம். கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவற்றுன்றதை பற்றி யோசிச்சுருக்குது. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அதாவது கல்யாணத்துக்கு நான்வெஜ் போகிறாங்களா வெஜ்ஜு போகிறாங்க முக்கியம் இல்லை. கல்யாணம் வந்து நல்லா நடக்குது, அதான் முக்கியம். ஓகேவா? ஏதோ கொடுக்குறத தின்ட்டு போகலாம்ல. அதை விட்டு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நல்லா சோத்த முடியாது ரொம்ப போல. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அந்த இடத்துல எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேனா அடி வாங்கும்போது பார்த்துருப்பேன். இந்த க்ரௌட்ல இல்லை ஓ அப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட் தம்பி. இன்னைக்கு வரையும் தான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு ஜோக் சொன்னேன்னு வச்சுக்க, உங்க டேரக்டர் கிட்ட போயிட்டு நான் தான் சீனியர் ஆர்டிஸ்ட். நல்லா சொல்ல இங்க பாரு. சொல்லுப்பா. நீ சாப்பிட்றதுனால அதை வச்சா ஒன்று சொல்றேன். அதாவது 3 யானை ஓகேவா, தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிதான். 2 யானைக்கு வந்து மீனா மாட்டுச்சான், ஒரு யானை மட்டும் மாட்டவே இல்லைங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் காமெடி பீஸ் இல்ல, வில்லன். நீ வில்லனா தான் நான் யோசிக்கவே மாட்டேன். ஒன்லி பாம்பு என் மைண்ட்ல இப்படிதான் ஓடிட்டே இருக்கும். இவனை யார் வில்லனா போட்டா? 3 யானை தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிது. 2 யானை வந்து மீனா மாட்டுச்சு, ஒரு யானைக்கு மாட்டல. ஏன் தெரியுமா? இந்த கல்யாண வீட்டுல ஏன் புத்தி போடுறாங்க? ஏய் உங்ககிட்ட வந்து பேச பாத்தியா, என்ன அடிக்கண்டா? உங்ககிட்ட வந்து பேச என்ன அடிக்கணும்? ஏய் சத்தியமான மேட்டு உங்க என்ன கேட்க மாட்டா, நானே போய்க்கிறேன். ஒரு ஜோக் சொல்லட்டுமா?